திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சாலையோர கிணற்றுக்குள் ஆட்டோ பாய்ந்து இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுமித் ஏசுராஜாவிடம் கேட்கலாம். சுமித் ஏசுராஜா, வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இருக்க கஸ்பா ஐலூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாட்ராயன். இவர் ஆட்டோ டிரைவர், மேலும் அதே பகுதியில் உள்ள ஆட்டோ சங்க தலைவராகவும் இருந்துட்டு வராரு. இவர் நேற்று நைட்டு குருந்தம்பட்டியை சேர்ந்த டீக்கடை தொழிலாளி பழனிசாமி என்பவர் வாடகைக்கு ஏற்றிட்டு ஆட்டோல ஏற்றிக்கிட்டு அவரை வீட்டுல விடுவதற்காக கூட்டு போறாரு. கங்கையூர் பக்கத்துல ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தனால சாலையோரம் தடுப்பு சுவர் இல்லாத ஒரு கிணற்றுல 50 அடி ஆழமுள்ள கிணற்றுல பாய்ஞ்சிடுது. இதுல இருவருமே படுகாயம் எடுத்து தண்ணீர்ல மூழ்கி பரிதாபமா உயிரிழந்துடுறாங்க. காலை வரை இருவருமே வீடு திரும்பல அப்படின்னு சந்தேகமடைந்த உறவினர்கள் தேடி பார்க்கும்போது கிணத்துக்குள்ள ஆட்டோ முங்கி இறந்து போன விஷயம் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து வேடச்சந்தூர் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க கிணற்றுல கயிறு கட்டி இறங்கி முதல்ல நாட்ராயன் உடலை மீட்டுறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் உதவியோட கயிறு கட்டி ஆட்டோவை கிணத்துக்குள்ள எடுக்கிறாங்க. ஆட்டோக்குள்ள இருக்கிற பழனிசாமி உடலையும் மீட்டுறாங்க. இருவரும் உடலையும் மீட்டு வடமறை போலீசார்ல ஒப்படைச்சுறாங்க. உடலை கைப்பற்றிய வடமறை போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுமித் ஏசுராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.